தமிழக பாஜகவில் மிகப்பெரிய பூகம்பம் வெடித்திருக்குது. முன்னாள் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி தேர்தல் பொறுப்புகள்ல இருந்து விலகினது, 15 வருஷமா அசைக்க முடியாத இடத்தில் இருந்த மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் திடீரென மாற்றப்பட்டது உள்ளிட்ட அதிரடி நிகழ்வுகள் தான் அத்தனைக்கும் காரணம்னு சொல்றாங்க. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அதிமுகவிடம் இருந்து 49 தொகுதிகளை எப்படியாவது வாங்கணும்னு போக்கஸ் பண்ணிட்டு ஓடிட்டு இருக்கும் பாஜகவுக்கு இந்த இரு சம்பவங்களும் பெரும் தலைவலியை கொடுத்திருக்கு. இப்போ அப்படியே சீனுக்கு வருவோம். முக்கிய கதாபாத்திரமான அண்ணாமலைக்கும் கேசவ விநாயகத்துக்கும் என்னதான் பிரச்சனை? அண்ணாமலை தலைவராய் இருந்தப்போ கேசவ விநாயகம் அவருக்கு இணையா தனி பெரும் செல்வாக்குடன் வலம் வந்ததா சொல்லப்படுது. அண்ணாமலை நியமிக்கிற ஆளுங்களுக்கு கேசவ விநாயகம் தரப்பு ஒத்துழைப்பு தர மறுத்ததாகவும், கேசவ விநாயகம் தரப்பு ஆளுங்க அண்ணாமலை ஆணைக்கு இணங்க மறுத்ததாகவும் அப்ப தகவல் வெளியானது. இந்த நிலையில தான் கடந்த 2 நாட்களா இந்த அதிரடி நிகழ்வுகள். இதுக்கு இடையில சென்னை வந்த பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் கட்சிக்குள்ள இருக்கிற சில முக்கிய புள்ளிகள் தேர்தல் பணியின் போது தங்களின் முகங்கள் மட்டுமே பதிர மாறி வேலை பார்த்து வருவதாக சொல்லி எச்சரிக்கையுடன் பேசினாரு. இந்த நிலையில தான் 15 வருஷமா அசைக்க முடியாத இடத்தில் இருந்த மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் திடீரென மாற்றப்பட்டிருக்காரு. இங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விடயம் என்னன்னா, கர்நாடகாவை சேர்ந்த PL சந்தோஷ் கர்நாடகாவுல அண்ணாமலை IPS அதிகாரியா இருந்தப்போ அவர் அறிவுறுத்தலின் பேரில் தான் IPS பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தமிழக பாஜக தலைவரா பொறுப்பேற்றதாகவும் சொல்றாங்க. இந்த நிலையில அண்ணாமலை சொல்லிதான் கேசவ விநாயகம் நீக்கப்பட்டதாகவும் ஒரு பேச்சு. அதோடு மட்டும் இல்லாம நேற்று நடந்த RSS மீட்டிங்ல கிளைமேக்ஸ் மாறி இருக்கு. வேட்பாளர் தேர்வுல இனிமே நாங்க தான் முடிவு பண்ணுவோம்னு RSS களத்துல இறங்கினதோட விளைவுதான் இந்த மாற்றம்னு சொல்லப்படுது. இப்போ கேசவ விநாயகத்துக்கு RSS பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதிகாரமிக்க பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து அவர் தூக்கப்பட்டது அண்ணாமலைக்கு கிடைத்த வெற்றியாகவே பார்க்கப்படுது. தேர்தல் நேரத்தில் பாஜகவின் இந்த அதிரடி மாற்றம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? பொறுத்திருந்து பார்ப்போம்.